நான் ஒரு மோர் தென் 1 இயருக்கு முன்னாடி வந்து மீன் முட்டை வறுவல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுமே நல்லா லேக்ஸ் கணக்கில் போயிருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் நிறைய வர கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறுக்குறீங்கக்கா, ரொம்ப நேரமாக சொல்கிறீங்க ஒரு சின்ன ரெசிபி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்காக இன்னொரு தடவை வந்து மீன் முட்டை வறுவல் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கூடவே 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அடுத்ததாக வந்து மீன் முட்டையை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு தடவை வந்து அப்படியே வதங்க விட்டுறலாம். இன்னொரு சைடில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டை வந்து ஆட் பண்ணி செய்கிறேன். இது வந்து மீன் முட்டையோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதால 2 எக்கு சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும், பட் அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்க அந்த லாங் வீடியோவில் வந்து முட்டையெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைக்கா நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்களா, அந்த ரெசிபியை நான் பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மீன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 எக்கில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அது உடம்புக்கு வந்து நல்லதில்லை. ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன்.